ரம்யாவை பற்றி வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்றது நேற்று எபிசோடில் தெரிஞ்சது. எப்பயுமே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து புலம்பிகிட்டே இருப்பார். கிச்சன் டீமில் தனி இருந்தால் கூட கரெக்டாக அவங்க பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஈக்குவலாக கொடுப்பாங்க. இந்த ரம்யா எப்பயுமே ஆள் பார்த்து பார்ஷியலாக தான் வந்து கொடுப்பாங்க. அவங்க எனக்கெல்லாம் எப்பயுமே கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் அவங்க பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க அப்படின்றத அப்பப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தார். நேற்று எபிசோடில் வந்து அது நிதர்சனமான உண்மையாக தெரிஞ்சது. அவங்க வாழைப்பழம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர் பில்டப்பாக சொல்கிறாங்க, நான் ஈக்குவலாக தான் கொடுப்பேன், அந்த வாழைப்பழம் சின்னதாக இருந்தாலும் அழுகி போயிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதை எது கைக்கு வருதோ யாருக்கு வருதோ அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த சீப்லேருந்து வாழைப்பழத்தை அப்படி ஃபாஸ்ட்டாக பிச்சு போட்டு அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக சஃபுல் பண்ணுறாங்க. அதுலேயே அந்த பழம் வந்து அழுகிருமே குழஞ்சி போயிருமே அப்படின்ற அக்கறையே இல்லை. சரி, அவங்க கீழே குனிஞ்சு பார்க்காம கைக்கு வரதை ஒவ்வொருத்தருக்காக எடுத்து கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க குனிஞ்சு ஆள் பார்த்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. சில நேரம் கையில் ஒன்று எடுத்துகிட்டு ஆளை பார்த்து திரும்ப வேறு வாழைப்பழத்தை மாற்றுறாங்க. ஸோ இதிலே தெரியுது வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.